எக்காலமும் போற்றும் தலை சிறந்த ஆசிரியரும் மகாபாரதத்தின் நாயகர்களுக்கு வித்தைகள் கற்றுத்தந்தவரும் குருட்சேத்திர யுத்தத்தின் வீர தளபதியும் மன உறுதி தீர்க்கமான சிந்தனை என்னவென்பதை உலகுக்கு உணர்த்திய உன்னத சீலர் துரோணாச்சாரியர். மகாபாரத கதைகள் நம் மக்களுக்கு வீரத்தையும் விவேகத்தையும் போதிக்கிறதென்றால் அதற்கு முழு முதற் காரணம் அந்த வீரர்களுக்கு அவற்றை பயிற்றுவித்த துரோணாச்சாரியரேயாகும். துரோணர் பரத்வாஜர் என்னும் அந்தணரின் புதல்வர். அவர் வேதம் மற்றும் வேத அகமங்களை கற்றுத் தேர்ந்த பின் வில் வித்தையை கற்றுக்கொண்டு அதில் மிக சிறந்த தேர்ச்சி பெற்றார். துருபதன் என்னும் பாஞ்சால அரசகுமாரன் துரோணரின் பள்ளித் தோழராகவும் சிறந்த நண்பனாகவும் விளங்கினான். துரோணா, நான் அரியணை ஏறியதும் எனது ராஜ்யத்தின் பாதியை உனக்கு தருகிறேன். அதன் மூலமாக நாம் இருவரும் எப்பொழுதும் ஒன்றாக இருப்போம். நன்றி துருபதா. உன்னை போன்றதொரு நண்பன் கிடைத்தது என் பாக்கியம். இருந்தாலும் உனது ராஜ்யத்தை எனக்கு தருகிறாய் என்று சொன்னாயே, உனது பெருந்தன்மையை நினைத்து நான் மகிழ்ந்து பாராட்டுகிறேன். துரோணர் திருமணம் செய்து கொண்டு அஸ்வத்தாமன் என்னும் மகனை பெற்றெடுத்தார். துரோணர் தன் மனைவியையும் மகனையும் எந்த குறையுமின்றி வளர்த்தார். அவருக்கு செல்வத்தின் பொருளின் மீது நாட்டமில்லாவிடினும் தன் மகன் மற்றும் மனைவிக்காக பொருள் செல்வம் சேர்க்க நினைத்தார். பரசுராமர் பிராமணர்களுக்கு தன் செல்வத்தை பகிர்ந்து அளிப்பதை கேள்விப்பட்டு அங்கு சென்றார். ஆனால் அதற்குள் பரசுராமர் எல்லா செல்வங்களையும் தானமாக கொடுத்துவிட்டு வனவாசம் செல்ல தயாரானார். பிரபு, தங்களின் தயை வேண்டி வந்துள்ளேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். ஓ பிராமணரே, நான் இப்பொழுது உமக்கு உதவ முடியாததற்கு வருந்துகிறேன். என்னிடமிருந்த அனைத்தையும் தானம் செய்துவிட்டேன். ஆனாலும் உம்மை வெறும் கையுடன் அனுப்ப எனக்கு விருப்பமில்லை. நான் கற்ற கலையை உமக்கு போதிக்கிறேன். அதை தவிர உமக்கு தருவதற்கு என்னிடம் வேறு எதுவும் இல்லை. மிக்க மகிழ்ச்சி. அதை பெறுவதை நான் கௌரவமாகவும் மரியாதையாகவும் கருதுகிறேன். இதற்கிடையில் தனது தந்தையின் மறைவுக்குப் பிறகு துருபதன் பாஞ்சால மன்னனானான். துருபதன் அளித்த வாக்குறுதி நினைவுக்கு வர துரோணர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அவனை சந்திக்கச் சென்றார். ஓ துருபத மகாராஜா, தாங்கள் இந்த உயர்ந்த பதவியில் இருப்பதை பார்த்து பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். உமது நெருங்கிய நண்பனான இந்த துரோணனை நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். உம்மிடம் நான் உதவி நாடி வந்துள்ளேன். பிராமணரே, என்னை உன் நண்பன் என்று சொல்ல என்ன துணிச்சல்? அரசனுக்கும் ஆண்டிக்கும் எவ்வாறு நட்புறவு ஏற்படும்? பழைய நட்பை நினைத்து ஆதாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்திருந்தால் உமக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். நீ செய்த தவறுக்கு இனி மன்னிப்பே இல்லை. நீ எல்லாம் அறிந்து புரிந்த ஞானியும் இல்லை, வாரி வழங்கும் வள்ளலும் இல்லை. எந்த உரிமையில் என்னை உன் நண்பன் என்று சொல்கிறாய்? உனது வீணான ஆசைகளை விட்டெழுந்து விடு. நான் பாராளும் மன்னன், நீ பஞ்சத்திற்கு அலையும் பரதேசி. ஏன் முன் நில்லாதே, சென்று விடு. துரோணர் தான் பட்ட அவமானத்தை தன் நெஞ்சிலேற்றினார். தனக்கேற்பட்ட அவமானத்திற்காக என்றாவது ஒரு நாள் துருபதனை பழிவாங்கியே தீருவதென்று அவர் சூளுரைத்தார்.
துருபதனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் நிறுத்தினார் துரோணர். தனது ஆற்றலை உலகிற்கு புரிய வைத்து பெரும் புகழும் பெறுவதென்று மன உறுதி கொண்டார். துருபதனை விட பெரும் செல்வம் ஈட்ட வேண்டும் என்று பெரும் திட்டம் வகுத்தார். ஒரு நாள் ஊருக்கு வெளியே ராஜகுமாரர்கள் பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது யுதிஷ்டனின் மோதிரமும் பந்தும் கிணற்றுக்குள் தவறி விழுந்தன. ராஜகுமாரர்கள் எவ்வளவு முயன்றும் பந்தை வெளியே எடுக்க முடியவில்லை. துரோணர் அருகில் நிற்பதைக் கண்டு அவரின் உதவியை நாடினர். இளவரசர்களே, நீங்கள் பரத வம்சத்தின் வழிவந்தவர்கள். உங்களால் இந்த பந்தை வெளியே எடுக்க முடியவில்லையா? துரோணர் அருகில் இருந்த தர்பையை எடுத்து மந்திர உச்சாரணம் செய்து அதை கிணற்றுக்குள் எறிந்தார். அந்த தர்பை ஒன்றோடொன்று இணைந்து பந்தை அடைந்தது. பிறகு அவை சங்கிலி போல் பின்னிக் கொண்டன. அதன் மூலம் துரோணர் பந்தை வெளியே எடுத்தார். ஆஹா, மிகவும் அற்புதம். தாங்கள் யார்? இது போன்றதொரு வித்தையை நாங்கள் இதுவரை கண்டதே இல்லை. பந்துடன் சேர்த்து அந்த மோதிரத்தையும் எங்களுக்காக மீட்டு தர முடியுமா? துரோணர் வில்லெடுத்து நானேற்றி மோதிரத்தை குறிவைத்து அம்பெய்தார். அந்த அம்பு மோதிரத்தை மீட்டு வந்தது. துரோணர் அதை யுதிஷ்டரனிடம் ஒப்படைத்தார். பிராமணரே, உம்மை வணங்குகிறோம். தங்களை பற்றி தெரிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். தங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய வேண்டும்? ராஜகுமாரா, பீஷ்மரிடம் சென்று நடந்தவற்றை கூறுங்கள். நான் யார் என்று அவர் உங்களிடம் சொல்லுவார். தந்தையே, அவர் யார் என்று நாங்கள் அறிய விரும்புகிறோம். மிகுந்த திறமை பெற்ற அம்மா மனிதரை பற்றி அறிய ஆவலாக உள்ளோம். சொன்ன மாத்திரத்தில் பீஷ்மர் வந்த அந்த பிராமணர் துரோணர்தான் என்பதை புரிந்து கொண்டார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாடம் பயிற்றுவிக்க ஏற்ற குரு இவர்தான் என தீர்மானித்தார். இளவரசர்கள் துரோணரிடம் கலைகள் பல கற்றுத் தேர்ந்தனர்.